சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சரத்சந்திராவை அட்டாக் பண்ண வந்தவங்கள ஏசிபி நயனி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அபூர்வா போறாங்க. அபூர்வாவை அங்கிருந்து போக சொல்லி ஏசிபி நயனி வார்ன் பண்றாங்க. ஆனா அபூர்வா அவன் உண்மையை சொல்ற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சேரை போட்டு அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. ஏசிபி நயனி பயங்கரமா அடிச்சு அவங்கள வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ உண்மையை சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ககன் தான் எனக்கு பணத்தை கொடுத்து சரத்சந்திராவை கொலை பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே ஏசிபி நயனிக்கு பயங்கர ஷாக்கு. இன்னொரு பக்கம் பூமி ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பூமியோட கண்ணில் வந்துட்டு அந்த மை கலைஞ்சிருக்கும். இதை பார்த்ததுமே பூரணியும் சாரதாவும் பூமி கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சாரதா கண்ணில் இருந்த மையை தொடச்சி விடுறாங்க. மேலே இருந்து ககன் கீழே இறங்கி வராரு. அப்போ ககனோட முகத்துலயும் அந்த மை இருக்கும். இதை பார்த்ததுமே ரெண்டு பேரையும் பார்த்து பூரணியும் சாரதாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. ககனுக்கு பூமி சிக்னல் கொடுக்க ககன் அந்த மையை தொடச்சி விடுறாரு. இப்படி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சமயத்துல ஏசிபி நயனி அந்த இடத்துக்கு போறாங்க. நீங்க தான் சரத்சந்திராவை கொலை பண்ணிருக்கீங்க, நீங்க தான் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கு சரியான சாட்சியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ககனை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணி ககன் அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. அதை கேட்டதுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் சாரதா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இன்னொரு பக்கம் அபூர்வா ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. இதை பத்தி அவங்க சித்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாமே பண்ணது நான் தான் ஒரு ஆளை செட் பண்ணி மாமாவை அட்டாக் பண்ற மாதிரி வர சொல்லி சொன்னேன். அதே சமயத்துக்கு கரெக்டாக செரி பார்க்க வச்சேன். ஏசிபி நயனியும் அந்த இடத்துக்கு வர வச்சேன். இது எல்லாமே பண்ணது நான் தான். இதை பிளான் பண்ணி தான் அந்த ககனை நான் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ககன் ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த பூமியை நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் எப்படியாவது ககனை வெளியில் கூட்டிகிட்டு வரணும்னு நேராக சரத்சந்திராவோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் அபூர்வாவும் அவங்களோட சித்தியும் மீரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அந்த சாரதா இந்த வீட்டுக்கு வருவான். அப்படி வந்தாங்கன்னா ககனை ஜெயிலிருந்து வெளியில் கூட்டிகிட்டு வரதுக்காக கண்டிப்பாக உன்னோட புருஷனை கூட்டிகிட்டு போவாங்க. நீ எதுக்கும் வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா கண்டிப்பாக ககனை வெளியில் கூட்டிகிட்டு வந்து பூமிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பூமியோட இந்த சொத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம் நடு ரோட்டில் தான் நிற்கணும். உன்னோட புருஷனும் உனக்கு கிடைக்க மாட்டான். உன்னோட புருஷனும் கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு தான் போயிடுவான் அப்படின்னு சொல்ல, அவர் ஏன் போகிறாரு அப்படின்னு கேட்க, நமக்கு எந்த சொத்துமே இல்லைன்னா இங்கே என்ன இருக்கோ சொல்லு, அதனால் பூமியை நாம் செரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த வீட்லேயே தான் வச்சுக்கணும், இல்லைன்னா நம்ம சொத்து மொத்தம் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே மீரா அதை கேட்டு, கண்டிப்பாக என் புருஷனை நாங்களாம் போக விட மாட்டேன், அதே மாதிரி நான் எதையுமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு பூமி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் சாரதா அந்த இடத்துக்கு வராங்க. சாரதா கிருஷ்ணபிரசாத்தை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. மீரா அங்கே வராங்க. நீங்கள் அவங்க கூட போகக்கூடாது, என்னோட அண்ணனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான், அவனை நீங்கள் வெளியில் எடுக்கிறதுக்காக போகிறீங்களா, அதெல்லாம் நான் வந்து விட மாட்டேன். உன் பையன் பூமியை லவ் பண்ணுறதே வந்துட்டு இந்த சொத்துக்காக தான். என்ன உன் பையனை வெளியில் கொண்டு வந்து பூமியோட கல்யாணம் பண்ணி வச்சு இந்த சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ சாரதா, என்னோட பையனுக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் கிடையாது. என்னோட பையன் உன்னோட அண்ணனை கொலை பண்ணணும்னு நினைக்கல, அவன் அப்படிப்பட்டவனும் கிடையாது. பூமி சரத்சந்திராவோட பொண்ணுன்றது தெரியறதுக்கு முன்னாடியே என் பையன் பூமியை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யாரும் வர வேண்டாம்னு சொல்லி அங்கிருந்து போயிடுறாங்க. மீராவும் யாரும் இங்கிருந்து வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி மொத்த பேரும் வீட்டிலே லாக் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாரதா அழுதுகிட்டே அங்கிருந்து வந்து போயிடுவாங்க. ஏசிபி நயனி ககன் கிட்டே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏசிபி நயனி அவங்க பேச ககன் அமைதியாகவே இருப்பார். அப்போ ஏசிபி நயனி வந்துட்டு ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த சரத்சந்திரா மேலே இருக்கிற கோபத்தினால பூமி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நடந்த விஷயத்தை வந்துட்டு ககன் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க. ககன் வந்து சரத்சந்திராவை பார்க்கறதுக்காக போயிருப்பாரு. அங்கே பேசிக்கிட்டு இருப்பாரு. கோவத்தில் நீ என்ன பண்ணிடுவா அப்படின்னு கேட்கும்போது ககன் வந்துட்டு சரத்சந்திராவை அடிச்சிருப்பாரு. இந்த எல்லா விஷயத்தையும் வந்துட்டு ஏசிபி நயனி கிட்ட சொல்கிறாங்க. மற்றபடி அவரோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வெளியில் வரும்போது பூமி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போது பூமி கிட்ட ஏசிபி நயனி வந்து சொல்கிறாங்க, ககனுக்கு சப்போர்ட்டாக பேசும்போது அப்போ ஏசிபி நயனி வந்து சொல்கிறாங்க, உன்னை ஒரு ராத்திரி முழுக்க ஒரு இடத்துல வச்சுருந்துருக்காங்க, அதுக்கப்புறமா உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக உன்னோட அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க, ஆனாலும் நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்ருக்கியே அப்படின்னு சொல்ல, அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, அதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் நீ எப்படி நிரூபிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன், அவன் தான் அந்த கொலையை பண்ணான்னு நான் நிரூபித்து காமிக்கிறேன் அப்படின்னு மாற்றி சவால் விட்டுட்ருக்காங்க. பூமி கண்டிப்பாக நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு பூமி சொல்ல, அதே மாதிரி ஏசிபி நயனியும் வந்து சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.